ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே மூவில இதுவரையும் கன்ஃபார்ம் ஆகப்பட்ட வில்லன்கள் யார் யாரும் லிஸ்ட் போட்டுருவோமா? ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்குது தி ஹேண்ட். இவங்க எல்லாமே ஒரு டீமா தான் இருப்பாங்க. அண்ட் இவங்க 1000+ இயர்ஸா ஃபைட்டிங் அண்ட் காம்பாக்ட் ட்ரெயின் பண்ணிட்டு இருக்க ஏன்ஷியன்ட் நிஞ்சாஸ். இவங்களோட பவர்ஸ் பாத்துக்கிட்டீங்கன்னா ஸ்பீடு, ஸ்ட்ரென்த், அசாசினேஷன் இது மூணுமே ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கும். அண்ட் இவங்கள்ட்ட உள்ள மெயினான பவரே ரிசரக்ஷன் எபிலிட்டி தான். அதாவது இறந்து போன நிஞ்சாக்களை திரும்பி உயிரோட கொண்டு வர முடியும். அண்ட் மென்டலி வீக்கா இருக்க பீப்புள்ஸ மைண்ட் கண்ட்ரோல் கூட பண்ண முடியும்னு சொல்றாங்க. அண்ட் லிஸ்ட்ல செகண்டா இருக்குது டரண்டுலா. இவர் ஸ்பைடர்மேன் மாதிரி சூப்பர் ஹியூமன் எபிலிட்டிஸ் உள்ள ஒரு கொலகாரன். அண்ட் இவர் ஒரு ப்ரொஃபஷனல் அசாசின் கூட. அண்ட் இவரோட பவர்ஸ் பாத்துக்கிட்டீங்கன்னா சண்டன் வந்துட்டா நம்ம ஸ்பைடர்மேனுக்கே டஃப் கொடுப்பாரு. அண்ட் இவரோட பிளஸ் பாயிண்ட் பாத்துக்கிட்டீங்கன்னா அவரோட கால் தான். ஏன்னா கையை கம்பேர் பண்றப்ப காலை தான் நிறைய யூஸ் பண்ணி ஃபைட் பண்ணுவாரு. அண்ட் இவர் ஃபாஸ்ட் அண்ட் ப்ரூட்டலான ஆளு. யாரா இருந்தாலும் தயக்கமே இல்லாம கொண்டு போட்டுருவாரு. லிஸ்ட்ல மூணாவதா இருக்குது பூமராங். இவர் ஒரு எக்ஸ் பாஸ்கெட் பால் பிளேயரு. அண்ட் இவரோட பவர்ஸ் பாத்துக்கிட்டீங்கன்னா அவரோட வெப்பன்ஸ் தான். அண்ட் இவரோட மெயின் வெப்பனே பூமராங் தான். அந்த பூமராங்ல எக்ஸ்ப்ளோசிவ், எலக்ட்ரிக் போன்ற நிறைய வெப்பன்ஸ் கிரியேட் பண்ணுவாரு. அண்ட் என்னதான் ஆள் பார்க்க காமெடி பீஸ் மாதிரி இருந்தாலும் அவரோட வெப்பன்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சா எல்லாம் ஓட வேண்டியதான். அண்ட் லிஸ்ட்ல நாலாவதா இருக்குது ஸ்கார்பியன். இவர் ஒரு சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ல உருவாக்கப்பட்ட சூப்பர் வில்லன். அண்ட் இவரோட பவர்ஸ் பாத்துக்கிட்டீங்கன்னா சூப்பர் ஹியூமன் ஸ்ட்ரென்த். அதாவது நம்ம ஸ்பைடர்மேனோடமே இவருக்கு ஸ்ட்ரென்த் அதிகம். அண்ட் இவரோட மெயின் வெப்பன் என்னன்னு பாத்தீங்கன்னா அவரோட ஆர்மர்ல கிரியேட் பண்ணிருக்க மெக்கானிக்கல் டெயில். அண்ட் அந்த வாலை யூஸ் பண்ணி அவர் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சாருன்னா ரொம்பவே ஹெவியான அட்டாக், பாய்சன் அட்டாக் கூட விழுவும். அண்ட் லிஸ்ட்ல அஞ்சாவதா இருக்குது டாம் ஸ்டோன். இவருக்குமே ஒரு சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ல இவரோட பாடியில கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்து இவரோட ஸ்கின் ஃபுல்லா ஒயிட் கலர்ல மாறிடும். அண்ட் இவரோட பாடி ஃபுல்லா பாறாங்கல் மாதிரி ரொம்பவே ஸ்ட்ராங்கா மாறிடும். ஈவன் கன்னோட புல்லட்ஸால கூட அவரோட உடம்புக்குள்ள போக முடியாது. அண்ட் இவரோட பவர்ஸ் பாத்தீங்கன்னா அவரோட பாடியில சுத்தமா ஒரு பெயினே ஃபீல் ஆகாது. அண்ட் இவரோட ஸ்ட்ரென்த் அண்ட் அட்டாக்ஸ்மே ரொம்பவே பவரா இருக்கும். ரொம்பவே கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன் கூட காமா ஹேண்டில் பண்ணுவாரு. அண்ட் இவர் பிசிக்கலா ஸ்ட்ராங் அண்ட் மென்டலி ஸ்மார்ட்டா இருக்கனால ஸ்பைடர்மேனுக்கு ரொம்பவே டஃப் கொடுப்பாரு. அண்ட் இவ்வளவு வில்லன்ஸ் இருந்துமே நம்ம சாடி சிங்காக கூட நெகட்டிவ் ரோல் பிளே பண்றதா சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் இதுல ஸ்பைடர்மேனுக்கு ரொம்பவே டஃப் காம்படிட்டரா இருப்பான்னு கமெண்ட்ல சொல்லுங்க.